நண்பர்களே, வெற்றிகரமாக 20 டேஸ்ல 20 vlogs போஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் கூட கேப் விடாம. இதுல என்னடா பெருமை நீங்க கேட்கலாம். ஆனா கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை 21 நாள் பண்ணாலே அதுவே ஹாபிட்டா மாறிடும்னு சொல்லுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சியவே ஹாபிட்டா மாத்துற பயணத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். உங்க மைண்டுக்கு கன்சிஸ்டன்சின்ற ஒரு ஸ்கில்ல கத்து கொடுங்க. அடுத்து நீங்க பண்ண போற எல்லா விஷயத்திலயும் அதை அப்ளை பண்ணுங்க. இன்ஷால்லா கண்டிப்பா அதுல சக்சஸ் தான். ஸோ இன்னும் ரம்ஜானுக்கு ஒரு 23 டேஸ் இருக்கு. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரம்ஜான் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நம்ம உடல் நலம் கொஞ்சம் சரியில்லாத காரணம் உடற்பயிற்சிக்கு கொஞ்சம் ஓய்வு விட்டுருந்தோம். சோ இன்னைக்கு சகர முடிச்சிட்டு சின்னதா ஒரு ரெஸ்ட்டை போட்டு நம்ம கேகாலி பூங்கா கிளம்பியாச்சு. நோம்புனால கடினமான பயிற்சி எதுவும் இல்லாம சிம்பிளான மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாரு நம்ம வாத்தி. ஆனா அதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிருச்சு. இன்னைக்கு குடோன்ல ஸ்டாக் எடுக்கிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிக்கவே இஃப்தார் டைம் வந்துருச்சு. வழக்கம் போல நம்ம பாய்ஸோட இஃப்தாரை முடிச்சுட்டு நேரா போய் ஒரு தரமா ஒரு இஞ்சி டீயை போட்டாச்சு. எல்லா கேங்லயும் பிளானை வளர்ப்புறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். எங்க கேங்ல விஜய் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணோம், அதை வளர்ப்பி விட்டு போயிட்டாரு. அதனாலதான் நண்பா போனை போட்டு அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. விஜய் ஒரு லூஸ்னே, கேட்காதீங்க சொல்றதெல்லாம். நினைச்சதுதான் நடக்கல. சரி நடக்கிறதையாச்சும் நினைச்சபடி ஆக்கிக்குவோன்னு நேரா போய் ஒரு பீஃப் மந்தியை போட்டாச்சு. குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போனா கோல்டுக்கு இதமா ஒரு தரமான சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இந்த டே முடிச்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.